சிவகங்கை மாவட்டம் வண்டல் கிராமத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 காளைகளும் 118 வீரர்களும் பங்கேற்றனர். மைதானத்தின் நடுவே நீளமான கயிற்றில் கட்டப்பட்ட காளையை 25 நிமிடத்திற்குள் 9 மாடுபிடி வீரர்கள் கொண்ட குழுவினர் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்ட விதிகளின்படி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாடு உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் பல ஆண்டுகளாக வசிக்கும் மக்களை வருவாய்த்துறையினர் காலி செய்ய வற்புறுத்துவதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். குன்னுவாரான்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மக்களை வருவாய்த்துறையினர் அப்பகுதியிலிருந்து காலி செய்யுமாறு வற்புறுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிமுக அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு போட்டோ ஷூட்டில் செலுத்தும் கவனத்தை தமிழ்நாடு மக்களின் நலன் மீதும் செலுத்த அதிமுகவின் பொம்மை முதல்வருக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு இட பிரச்சனைக்கு தீர்வு காணல. 2 வருஷமா நாங்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லக்கமும் போயிட்டு 2 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். 31 குடும்பம் இருக்கு. இல்லைன்னா எங்கள் ரேஷன் கார்டை கொடுத்துட்டு நாங்கள் வார்டு பேசாமல் எப்போ குடியுரிமை அப்புறம் கொடுத்துட்றோம். இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி பார்த்து இப்படி தான் இருப்பாங்களா? எங்களுக்கு எங்கள் நிலைமையை பாருங்க. இதுதான் எங்கள் நிலைமை. ஒருத்தர் கூலியை விட்டுவிட்டு வந்திருக்கோம். ஏன்னா பார்க்குறவங்க வேடிக்கை பார்த்து நோட்டீஸ் வாங்கி போட்டு மனு வாங்கி போட்டு போயிட்டே தான் இருக்காங்க. திருவாரூரில் பருப்பு பாமாயில் தட்டுப்பாட்டுக்கு விடிய அரசு தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பல மாதங்களாக நிலவி வரும் பாமாயில் துவரம்பருப்பு தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண வேண்டும், சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே விவசாய நிலத்தில் உயர் மின்னழுத்த கம்பிகள் தாழ்வாக செல்வதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். அல்லூர் கிராமத்தில் அண்ணாதுரை என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கடந்த 2 வருடங்களாக உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகள் கையை நீட்டி தொடுமளவில் தாழ்வாக செல்லும் அவல நிலையில் உள்ளது. இது குறித்து பலமுறை மின்சாரத்துறையிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விவசாய பணிகளை அச்சத்துடன் செய்வதாகவும் உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடிய அரசுக்கு விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். கரண்ட்டுக்காக நாங்கள் பல முறை கள்ளபெரும்பூர் அலுவலகத்தில் மனு கொடுத்து அசந்து அதை அழுத்து போயிட்டோம். போஸ்ட் ஊனி 2 வருஷம் ஆகுது. இந்த போஸ்ட் ஊனி இன்னும் கம்பி இழுக்கலை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போஸ்ட்டு 20 ஊனி அதே மாதிரி போஸ்ட் ஊனாந்து இறக்கிறாங்க, ஊனவே இல்லை. 23/18/7/2023 ஒரு மனு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். இன்னும் இது 1 வருஷம் ஆகும்போது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அறுக்க முடியாது. மிஷின் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு தான் அறுக்க வேண்டியதாக இருக்குது. நடவு உழுற வண்டி வரும்போது டிராக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் நிறுத்தினா தான் உழுவ முடியும். நீங்களே பாருங்கள் கண் கூட எப்படி இருக்குன்னு. நாங்கள் எவ்வளோ பல முறை மனு கொடுத்துட்டோம், நேர்லையும் பார்த்து சொல்லிவிட்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையில். காஞ்சிபுரம் மாவட்டம் எடையார்பாக்கம் ஊராட்சியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டி திடீரென இடித்து அகற்றப்பட்டுள்ளதால் மக்கள் குடிநீரின்றி அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் எடையார்பாக்கம் ஊராட்சியில் உள்ள மேட்டுத்தெரு மற்றும் ஐயங்கார் தெருவில் மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த இந்த குடிநீர் தொட்டியை ஊராட்சி நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி அரசு அதிகாரிகளின் உத்தரவு இல்லாமல் இடித்து அகற்றியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடந்த 4 நாட்களாக குடிநீரின்றி அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடலூர் வீராணம் ஏரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடையும் நிலையில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாராமல் இருப்பது குறித்து விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வீராணம் ஏரியில் வருகின்ற 7ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் ஏரியின் பாசன வாய்க்கால்களில் ஆகாய தாமரைகளும் முச்செடிகளும் அதிக அளவில் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இதனை தூர்வார பகுதி விவசாயிகள் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனிடையே தண்ணீர் திறப்பதால் எந்த பயனும் இல்லை எனவும் இது விடிய அரசின் விளம்பரத்திற்காகவே பயன்படும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.